ஹாய் திஸ் இஸ் சிவா. ரீசெண்டாக காளான் வளர்ப்பு சம்மந்தமாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்துச்சுன்னா, காளான் வளர்ப்பூடகம் நாங்கள் எப்படி தயாரிக்கிறது, அந்த செய்முறை என்ன, மற்றது காளான் வித்திகள் வந்து நாங்கள் எங்கெங்கே எடுக்கலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து அவங்களுக்கானதாக தான் இருக்கும். 100% உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்காட்டிலும் குறைஞ்சது ஒரு 75% உங்களுக்கு இந்த காளான் செய்முறை சம்மந்தமாக உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இந்த காளான் வளர்ப்புக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது எங்களுக்கு வளர்ப்பு ஊடகம் தேவை. அடுத்த ரெண்டாவது தேவை எங்களுக்கு அடைகாக்கும் அறை என்று சொல்லி ஒரு சின்ன இருட்டான ஒரு அறை ஒன்று தேவை. அடுத்தது வந்து எங்களுக்கு ஹார்வெஸ்டிங் ரூம்னு சொல்லி அறுவடை செய்கிறதுக்கு நாங்கள் அடைகாக்கும் அறையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அறுவடை அறைக்குள்ள வந்து மாற்றோம். அப்போ அந்த மாற்றி இன்னொரு அறுவடை அறைக்குள்ள வைக்கிறதுக்கு இன்னொரு ரூம் ஒன்று தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்களா, கூடத்தில் காளான் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பாலித்தீன் பேக்ஸ் தேவை. அதே மாதிரி மெழுகுதிரி மற்றது அறுவடை செய்யறதுக்கான கத்தியல் அப்படியான விஷயங்கள் வந்து தேவைப்படும். வளர்ப்பூடம், இந்த வளர்ப்பூடத்துக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து மரத்தூள் இல்லைண்டா வைக்கோல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. எங்கட பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாக மரத்தூள் தான் வந்து காளான் வளர்ப்புக்கு வந்து எடுப்போம். அப்போ மரத்தூள் நாங்கள் 25 கிலோ மரத்தூள் எடுத்தோம்னு சொன்னால் கடலமா 250 கிராம், அதுக்கு பிறகு தவிடு 250 கிராம், அதுக்கு பிறகு திருண சுண்ணாம்பு வந்து நாங்கள் 1/2 கிலோ எடுப்போம். அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட் என்று சொல்லி இருக்கு. மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து எங்களுக்கு 50 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் தேவைப்படும். இவ்வளோத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வளர்ப்பூடம்னு சொல்லுவோம். இவ்வளவு மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த பொலித்தீன் பேக்கில் போட்டு காளானை வந்து வளர விட போகிறோம். அப்போ இவ்வளவும் நான் சொன்னது வந்து 25 கிலோ மரத்தூளுக்கு தேவையான உள்ளீடுகள் தான் இவ்வளவும் சொன்னது. அப்போ நாங்கள் அதிக அளவில் செய்ய வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த நிறைகள் வந்து மாறிக்கொண்டு போகும். வளர்ப்பு ஊடகம் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணீர் விடுவோம். தண்ணீர் விட்டு வந்து குலைக்கைக்கு வந்து வடிவா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி குலைக்கணும். அப்படின்னா தான் எங்களோட காளான் வளர்கிறதுக்கு அந்த ஊடகம் வந்து பொருத்தமானதாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ காளான் வளர்கிறதுக்கான வளர்ப்பூடகம் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோன்னாங்க. இந்த வளர்ப்பூடகம் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்க தேவையான அளவு தண்ணி விடணும். அந்த தண்ணி விட்டு நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது என்ன பதத்தில் வரணும்னு சொன்னால் கையில் பிடிச்சி, இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண அந்த வளர்ப்பூடகத்தை கையில் பிடிச்சி அமர்த்தி இப்படி விரிக்க அதில் ஒரு வெடிப்பு கொண்டு வரும், வெடிப்புகளாக வந்து வரும். அப்போ நாங்கள் வளர்ப்பூடம் தயாரித்த பிறகு ப்ரோபலின் பொலித்தீன் சொல்லி கடைகளில் விற்குது. அந்த பொலித்தீன் பைகள் தான் வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் பொலித்தீன் பையில் வந்து வளர்ப்பூடகத்தை நிரப்பி அதை நாங்கள் கொதிநீராவியில் அவிய வைக்க அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த பொலித்தீன் வந்து உருகாமல் இருக்கணும். அப்போ ப்ரோபலின் பேக்ஸை நாங்கள் வாங்கி அதில் வளர்ப்பூடகத்தை வந்து வடிவாக நிரப்பி டைட்டாக வந்து அந்த வளர்ப்பூடகத்தை வந்து அந்த பொலித்தீன் பைக்கில் வந்து அடைப்போம். எவ்வளவு நாங்கள் டைட் பண்ணுறோமோ அவ்வளவு வந்து நல்லா வந்து அந்த காளான் வந்து வளரும். ஏன்னு சொன்னால் நாங்கள் டைட் பண்ணி போட்டு கடைசியாக நாங்கள் அறுவடை அறையில் வச்சு நாங்கள் அந்த முகப்பை வந்து வெட்டுவோம். அந்த முகப்பை வட்டி விட்டோம்னு சொன்னால் வடிவாக டைட் பண்ணால் அந்த பொலித்தீன் பையில் இருக்கிற அந்த வளர்ப்பு வந்து கீழே கொட்டாது. இப்போ நாங்கள் இப்போ பொலித்தீன் பையில் வந்து வளர்ப்பூடகத்தை நிரப்பின பிறகு பிவிசி குழாய் இந்த சின்ன பகுதியை வெட்டி அந்த பொலித்தீன் பை இந்த வாயில் வச்சு உள்ள ஒரு பஞ்சையும் வச்சு ரவர் பேண்டால் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேரலுக்குள்ளே நாங்கள் இவ்வளோ நேரம் நிரப்பின அந்த பொலித்தீன் பைகளை வந்து வடிவாக எடுக்கும். நாங்கள் சில வேளை சாக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் உள்ள ஹீட்டுக்கு வந்து விரலில் படுற மாதிரி நாங்கள் பொலித்தீன் பை அடிக்கணும்னு சொன்னால் அந்த ஹீட்டுக்கு வந்து உருவக்கூடிய சந்தர்ப்பங்களும் வந்து இருக்குது. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் உள்ளே வந்து சாக்கை ஒழுங்காக விரித்து வைப்போம்.
2-3 மணித்தியாலங்கள் இந்த பெரலில் 2-3 மணித்தியாலங்கள் வந்து நாங்கள் நீராவியில் இதை வந்து அவிய விடணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தொற்று நீக்கணும். நாங்கள் ஒவ்வொரு படிமுறையிலையுமே வந்து இந்த தொற்று நீக்கிற செயற்பாடை வந்து நாங்கள் கட்டாயம் மேற்கொள்ளணும். அப்போ நாங்கள் இப்போ 2-3 மணித்தியாலங்கள் வந்து இந்த பெரலில் வந்து அவிய வச்ச பிறகு அதை எடுத்து நாங்கள் வெளியில் ஒரு 4-5 மணித்தியாலத்துக்கு வந்து அந்த ஹீட் போகிறதுக்கு வந்து வைப்போம். அப்படி வச்ச பிறகு நாங்கள் இதுக்குள்ள வந்து காளான் வித்திகளை வந்து போட போகிறோம். அதை நாங்கள் ரவர் பேண்ட் போட்டு மூடி வச்சிருக்கிற இந்த பைகளை வந்து ஒழுங்காக எடுத்து போட்டு நாங்கள் வச்சிருக்கிற பஞ்சையும் வந்து வெளியில் எடுத்துட்டு இந்த காளான் வித்திகளை வந்து நாங்கள் இந்த பேக்குக்குள்ளே போடணும்னு சொன்னால் முக்கோண வடிவத்தில் 3 மெழுகுதிரியை வந்து நாங்கள் ஏற்றி விடுவோம். இந்த மெழுகுதிரியை ஏன் ஏற்றணும்னு சொன்னால் நாங்கள் முதல் சொன்ன அதே விஷயம் தான், தொற்று நீக்கிறது. இந்த பாக்டீரியாக்களோ பங்கஸுகளோ வந்து நாங்கள் காளான் வித்தி போடைகளை உள்ளே போனிச்சுன்னு சொன்னால் அதில் காளான் வளராது. இந்த தொற்று நீக்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும். அதே நாங்கள் காளான் வித்திகளை போடைக்க கூட அதை பாவிக்கிற அந்த கரண்டி, இந்த ஸ்பூன் இருக்கு தானே, அந்த ஸ்பூனுகளையும் வந்து நாங்கள் வடிவா தொற்று நீக்கிட்டு தான் வந்து அதை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ 3 மெழுகுதிரியை நாங்கள் குத்தி அதுக்கு நடுவில் வந்து இந்த காளான் பைகளை வச்சு காளான் வித்திகளை வந்து வடிவாக கவனமாக வந்து போடுவோம். நாங்கள் எடுத்த பஞ்சையும் பேப்பரையும் வச்சு வடிவாக டைட் பண்ணி ரவர் பேண்டால் மூடிட்டு அதுகளை வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனித்தான் நாங்கள் சொன்னவே அந்த இன்குபேஷன் அறை. இன்குபேஷன் ரூம், அதாவது அடைகாக்கும் அறை என்று சொல்லி இருக்கு. அதாவது அந்த அடைகாக்கும் அறை வந்து எப்போதுமே வந்து இருட்டாக இருக்கணும். அதுதான் வந்து காளான் வளர்றதுக்கு பொருத்தமான ஒரு இடமா இருக்கும். அந்த அறையின் வெப்பநிலை கிட்டத்தட்ட 25°C இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். கூடுதலான வெப்பநிலை வந்து அந்த அறையில் நிலவினாலும் எங்களுக்கு காளான் வந்து வளர்றது வந்து தடைப்படும். அந்த அடைகாக்கும் அறையில் வந்து இந்த வித்திகள் போட்ட இந்த காளான் பைகளை வந்து அடுக்கி நாங்கள் 21 to 30 நாள் இந்த காளான் வித்திகள் வந்து அந்த பேக் ஃபுல்லாக வளர்ந்து வரதுக்கு எங்களுக்கு 21 to 30 நாள் வரைக்கும் எடுக்கும். இதை நாங்கள் காளான் வளருதா இல்லையான்னு எப்படி பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் தயாரித்த இந்த பைகள் வந்து வெள்ளை நிறமாக பரவி கொண்டு வரும். வெள்ளையாக பரவுதண்டிக்கே உள்ளே வந்து காளான் வந்து வளருதுன்றது நாங்கள் மீன் பண்ணி கொள்ளலாம். அப்போ இப்படியா வந்து 30 நாட்கள் வந்து ஆன பிறகு நாங்கள் அதை என்ன செய்வோம், அதை வந்து நாங்கள் அறுவடை அறைக்குள்ள வந்து நாங்கள் மாற்றுவோம். மாற்றின பிறகு அந்த முகப்பு இருக்கு தானே, நாங்கள் அந்த பொலித்தீன் தயாரித்த பொலித்தீன் பைகள் முகப்பை வந்து நாங்கள் பொலித்தீனை மட்டும் வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்த முகப்பில் இருந்து தான் எங்களுக்கு காளான் வளர்ந்து வரும். அப்போ முகப்பை நாங்கள் வெட்டி எடுத்த பிறகு அதுக்கு நாங்கள் தண்ணியை வந்து ஸ்ப்ரேயரால் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ காய விடாமல் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருப்போம். மாற்றி 7 நாளைக்குள்ளே எங்களுக்கு காளான்கள் வந்து வளர்றதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 7 நாளைக்கு பிறகு காளான் வந்து வளர தொடங்கும். அதன் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் அறுவடை செஞ்சு கொள்ளலாம். அப்போ முதலாவது அறுவடையை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த மேற்பகுதி நாங்கள் வெட்டின அந்த முகப்புண்ட மேற்பகுதியை வந்து சாடியாக சுரண்டி விடணும். சாடியாக சுரண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பியும் வந்து நாங்கள் ஸ்ப்ரே அடித்து கொண்டு இருப்போம். காளான் வந்து திருப்பி வளர்ந்து கொண்டு இருக்கு. அப்போ இவ்வளவும் தான் இந்த காளான் வளர்ப்பில் வந்து முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களாக வந்து இருக்கும். இதுலேருந்து 75% உங்களுக்கு காளான் இப்படித்தான் வளர்க்கணும், இப்படி படிமுறைகள் தான் இருக்குன்ற விஷயங்கள் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் என்று வந்து நாங்கள் நம்புகிறோம்.